இப்ப இந்த தேர்தலில் போட்டி யாருக்கு இலவசம் 2000 2500 தரவே மாட்டேன். 20,000 ஈட்டிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். ஒரு பக்கம் 3 தான் இலவசம். அண்டா, மிக்சி, குண்டா, பிரிட்ஜ் அதெல்லாம் கிடையாது. கல்வி தருவேன், ஆக சிறந்த கல்வி. கல்விக்கேற்ற வேலையை தருவேன், அதற்கு ஏற்ப சம்பளம் தருவேன். அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். அறிவை வளர்க்கும் கல்வி கட்டணம் இல்லாது உலகத்தரத்திற்கு. உலகத்திலே கல்வியிலே சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். நம்புங்கள், உங்கள் மகன் இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு போய் என் தமிழ்நாட்டை வைப்பேன். அடுத்து மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். என் மக்களுக்கு தரமான, சமமான, சரியான மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தில் தலை சிறந்த மருத்துவங்களை கொடுக்கிற நாடுகள் பிரிட்டன், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஏன் சிங்கப்பூர், மலேசியா கூட மிகச்சரியான மருத்துவத்தை கொடுக்குது. பிரான்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஐயா எழுத்தாளர் பிரபஞ்சன், அவருக்கு இதய நோய் வந்து விடுகிறது, இதயத்தில் அடைப்பு. அரசு மருத்துவமனைக்கு போக விரும்புகிறார், பணமில்லை. அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வேண்டாம், அங்கு போனால் மருத்துவ தரம் இருக்காது, அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் என்றால் 6 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் அந்த இதய அறுவை சிகிச்சைக்கு. அப்போது அவர் எழுதுகிறார், எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள் நிறைய, அவர்கள் ஆளுக்கு கொஞ்சமாக பணம் போட்டு என்னுடைய இதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தி விட்டார்கள். அதன் பிறகு அவர் பிரான்சுக்கு செல்கிறார். அவர் மகன் அங்கு இருக்கிறார். அவர் மகனை பார்க்க சென்றவர் பிரான்ஸ் மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்கு, மெடிக்கல் செக்கப் ஒரு தடவை சோதித்துக் கொள்ளலாம் என்று தன் மகனோடு பிரான்ஸ் மருத்துவமனைக்கு செல்கிறார். சென்று வந்த அந்த மகன் எழுதிய கட்டுரைத்தான் இப்போது நான் சொல்கிறேன். இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மருத்துவ தரம் என் நாட்டு மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்கிறார். என்கிட்ட பணம் இருந்துச்சே, எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, நான் தனியார் மருத்துவமனை போய் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன், ஆனால் ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள் என்று. இந்த நிலையை உங்கள் மகன் மாற்றுவேன். உலக தரத்திற்கு சரியான, சமமான, தரமான மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன். முதலமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது திருவள்ளூர்ல, அது அம்பத்தூர்ல, அது ஆவடியில, அது அனங்காபுத்தூர்ல, கடைகோடியில் இருக்கிற சாதாரண மகளுக்கும், மகனுக்கும், பாட்டிக்கும், தாத்தனுக்கும், அப்பனுக்கும் கிடைக்கிற வைக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை, எழுதிவை நான் செய்வேன். 1 ரூபாயானாலும் 1 கோடியானாலும் கட்டணம் இல்லாமல் ஆகச் சிறந்த மருத்துவத்தை செய்வேன். சேவை என்பது இதுதான், ஆட்சி என்பது இதுதான், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை இதுதான். இது தரம், கட்டணம் இல்லாமல் தருவேன். இது 2 தான். பிறகு நீர், குடிநீர். தண்ணீர் மனித தேவை அல்ல, உலக உயிர்களின் உயிர், பால், உயிர் தேவை. அதை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வந்தேன், கிண்ணல அப்பளம் எல்லாம் எங்கே போகிறான்னு தெரியாது, மூடிட்டு போக வேண்டியதான். ஏன்? நானே தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு கொடுத்துருவேன், கட்டணம் இல்லாமல் இலவசமாக கொடுத்துருவேன். உனக்கு தண்ணி செலவு மிச்சம், மருத்துவ செலவு மிச்சம், கல்வி செலவு மிச்சம். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம், கல்வி எழுதி வைப்பேன். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. சட்டம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம். காசு உனக்கு 10 பைசா செலவில்லை, முடிச்சுட்டேன். அடுத்த தண்ணீர் வீட்டு வாசல்ல கொடுத்துட்டேன். வேற பசி, நானே வேளாண்மை செஞ்சுட்டேன். சோறு பசி இல்லை, நானே மாட்டு பண்ணை வச்சிருக்கேன், பால், நானே கோழி பண்ணை வச்சிருக்கேன், முட்டை, நானே ஆடு வளர்க்குறேன், கறி. வேற என்ன வேணும்? என்ன வேணும்? வேளாண்மை. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், கீரை, அரிசி, பருப்பு, முருங்கை எல்லாம் என் பண்ணையில் இருக்கு. உனக்கு பசி என்ற சொல் பைந்தமிழன் ஆட்சியில் இல்லை, ஒழிச்சு தள்ளிட்டேன். வேற என்ன வேணும்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, நீ இருக்கிற இடத்திலே உனக்கு வேலையை கொடுப்பேன். எப்படி கொடுக்குறேங்கிறத போட்டு காட்டிக்கிட்டே வர்றேன், நீ பாரு. இது 3 தான் இலவசம் தருவேன். நாட்டையே மாற்றி படைக்கிறேன். இதுவரை நீ பார்த்த நாடு இல்லை, உலகத்தின் தலை சிறந்த நாடு. என் கனவல்ல, என் முன்னவர்கள் கனவு. அறம் சார்ந்த ஆட்சி முறை. ஒரு பிழை இருக்காது. இந்த கனவை எனக்குள் தந்தவன், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ வேண்டும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழ வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் உரிமை பெற்று பெருமையோடு இப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்ட எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் செய்யல, அவன் மகன் அந்த நிலத்தில் இல்லை, இந்த நிலத்தில் அவன் கனவு ஆட்சியை நிறைவேற்றுவேன். ஒரு தவறு நடக்க முடியாது.
பொம்பளை பிள்ளைய தொட்டான், தாலி அறுத்தான், என்ன நடக்கும்னே தெரியாது உனக்கு. ஏன்? வீட்டை மட்டும் விட்டுருவேன். உன் வீட்டை மட்டும், வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் 2 கண்ணு. யாரு கண்ணு? என் கண்ணு தான். ஐ ஆம் த ரியல் பிக் பாஸ். ரியல் பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ். பார்த்துக்கிட்டே இருப்பேன். நாட்டையே சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கருவியால் நிறைச்சி விட்டுருவேன். காட்டுக்குள்ளே போனவன பிள்ளைய தூக்கிட்டான், சாலையில் போகும்போது பிள்ளை இழுத்துட்டான், அடுத்த நொடி நீ இருக்க மாட்டா, தூக்கிடுவான். ஏன்? எல்லா இடத்துலையும் சீருடை இல்லாத காவலர்களை, 50,000க்கும் மேற்பட்ட காவலர்களை விடுவேன். இந்த கூட்டத்தில் 5 போலீஸ் இருப்பான். உனக்கு தெரியாது போலீஸ்னே. நீ போலீஸ்னா அப்படி 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 இருக்கணும். குள்ளமாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான், குண்டா இருப்பான், யாருன்னே தெரியாது. நீ எதையோ பேசிட்டு இருப்ப, மெதுவாக கையை பிடிச்சி தம்பி இங்கே வாங்கம்மா, எப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்கம்மா, நீங்கள் அம்மா, கையில் எல்லாம் தொடர்பு வச்சிருவான். இவனை கூப்பிடும் போதே அழுத்திடுவான். கொய 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 கொயன்னு 100 பேர் வந்துடுவான். வாங்க தம்பி இங்கே வாங்க, உட்காருங்க வண்டியிலேம்பா, சார் உட்காராடேம்மா, அப்புறம் தான் சொல்லுவான். உள்ளே போனவனு காட்டுவான். போலீஸ்மா தூக்கி போட்டு மீச்செஞ்சிருவான். நீ எந்த சேலை, வணிக வளாகம், திரையரங்கு, பொதுமக்கள் நடமாடுகிற இடம், எல்லா இடத்துலையும் சீருடை இல்லாத என்னுடைய காவலர் இருப்பான். இப்போ நான் சொல்லிட்டேன், நீ கண்டுபிடிச்சிரு பார்ப்போம். எவன் போலீஸ்னே தெரியாது, திணறிடுவா. நீ பயப்படணும் குற்றம் செய்யறதுக்கு. ஒழிச்சிருவேன். இந்த நாட்டில் ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் அறமும் சார்ந்த நிலமாக என் தமிழர் நாடு மாறிடும். உலகம் எங்களை உதாரணம் காட்டுகிற, முன்மாதிரியாக காட்டுற நாடாக மாற்றிடுவேன். எப்படி ஆட்சி முறை, நாம் ஆட்சி எப்படி செய்வேன்னு சொன்னதை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை நான் செய்வேன்ட்டேன். எல்லா அறிஞர் பெருமக்களும் அரசியல் விமர்சகர்களும் பாருங்க, சர்வாதிகாரம் டாரு சீமான், ஐயோ அது சர்வாதிகாரத்தில் என்னங்க அன்பான சர்வாதிகாரம் இருக்குன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறங்க பெருமக்களே. என்னுடைய ஆட்சி முறை இப்படி தான் இருக்கு, நீ இப்படி தான் இருக்கும். ஏற்கிறதும் எதிர்ப்பதும், என்னை கொல்வதும் தள்ளுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி ஆட்சி இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் செய்வேன். வேணா எனக்கு ஓட்டை போடு, வேணாம்னா அவங்களுக்கே போடு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் ஆட்சி இப்படி தான் இருக்கும். நான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்பு. அதில் என் நலம் எதுவும் இல்லை. என் நாட்டு நலன், என் மக்களின் நலன்தான். நான் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்கள் கருத்துக்கானவன் அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களின் நலனுக்கானவன். நான் உங்கள் ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நாட்டுக்காக வந்தவன். உங்களின் வாக்கை பற்றி கவலைப்பட்டவன் அல்ல. போட்டா போடு போடல, என் கவலை உங்களின் வாழ்க்கையை பற்றி. எல்லாரும் ஆட்சியில நான் வாழ்ந்துட்டில, ஐயா கருணாநிதி ஆட்சியில், மஜாலி ஆட்சியில், ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, ஒரு 5 ஆண்டு தான் உன் மையன் ஆட்சியில் வாழ்ந்தான் பாரு, உன் அண்ணன் ஆட்சியில், உன் தம்பி ஆட்சியில் வாழ்ந்து பாரு. நம்மளுடைய ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்க, திரையை பாட்டே வாங்க. சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் சர்வாதிகாரம் என்னவொன்னே அது உடனே ஹிட்லர் மாதிரியோ, ஹிட்லர் செஞ்சது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. புரியுதா? ரெண்டுக்கு வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. தீவிரவாதம் என்பது வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற, சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. பாருங்க, எது சர்வாதிகாரம், எது பயங்கரவாதம், எது தீவிரவாதம், எது கொடுங்கோன்மை என்பதை விளக்குறேன் பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இது தீவிரவாதம்னா மக்கள் தங்கள் கோரிக்கையை வச்சு போராடி கொண்டே இருக்கிறார்கள். தீவிரமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராடுறாங்க. 15 நாள் 20 நாள். இப்போ ஜல்லிக்கட்டுக்காக 1 மாத காலம் போராடிட்டே இருந்தோம். அந்த போராட்டம் தீவிரமடைகிறதும்பா. தீவிரமாக மக்கள் போராடுகிறார்கள். அதுக்கு பேர் என்ன? தீவிரவாதம். பயங்கரவாதம்னா என்ன? போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றாமல் தடியடி நடத்துவது, துப்பாக்கி குடித்து சுட்டுக் கொள்வது, இது பயங்கரவாத தீவிரவாதம் அல்ல, பயங்கரவாதம். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப சட்டமன்றம் தீவிரவாதிகள், ஒரு எதிர்கட்சி, உங்க ஆட்சியில் அதை செய்தீர்களா, இல்லை நீங்கள் செய்தீர்களா, நீங்கள் திருடவில்லையா, நீங்கள் ஊழல் செய்யவில்லையா, இந்த சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இது தீவிரவாதம். சட்டமன்றம், அடுத்து நீதிமன்றம். இப்ப நாடாளுமன்றத்தில் வாதம், அப்ப நாடாளுமன்றத்தில் தீவிரமாக ஒருத்தர் இந்த கட்சி உறுப்பினர் அந்த கட்சி உறுப்பினர் வாதிட்டு இருக்கிறது தீவிரவாதம். தீவிரமாக வாதிடுவது தர்க்கம். அடுத்து பட்டிமன்றம், இந்த கட்சி அப்ப பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவது, பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா வாதிடுவான்.
அது பட்டிமன்றம். இந்த வாதம் வாதம் இவர் ஒரு தீவிரமாவாதத்தை எடுத்துப்பார், இவர் ஒரு தீவிரமாவாத வாதம். அடுத்தது நீதிமன்றம். வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, இந்த அரசு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வைப்பார், தனியார் இந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வைப்பார். ரெண்டு பேரும் நீதிக்கு முன்னாடி வாதத்தை வச்சுக்கொள்வது தீவிரமாக வாதிடுவார்கள், தீவிரவாதம். ஆனால் பயங்கரவாதம் என்பது இந்த கருத்தை எதிர்கொள்ளாமல், கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் அந்த கருத்தை முன்வைத்தவனை, அந்த கருத்துக்குரியவனை அழித்து ஒழித்து விடுவது பயங்கரவாதம். விளங்குதுல? விளங்கிருச்சா? இதுக்கு மேல விளங்கலைன்னா நான் என்ன பாடம் நடத்துறது? இங்க பாருங்க, அதுக்கு சான்றுலாம் சொல்றேன், காட்டிக்கிட்டே வரேன். இப்ப தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற, அதுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அப்ப சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. இப்ப சர்வாதிகாரம் என்னன்னா, ஒரு மக்கள் அனுமதி கொடுக்குறோம், அவங்க நேர்மையாக அதை கேட்டு அதை தீர்த்து செய்வது சர்வாதிகாரம். முழு அதிகாரம் பெற்றது சர்வாதிகாரம், முழு அதிகாரம். முழு அதிகாரத்தின் பயன் என்ன? அதனுடைய பயன் என்ன? அதனுடைய வேலை என்ன? மக்களின் பிரச்சனைகளை, கோரிக்கைகளை ஏற்று தீர்வு காண்பது சர்வ அதிகாரத்தின் பயன், சர்வ அதிகாரத்தின் பொறுப்பு. அது இல்லை. அப்போ கொடுங்கோன்மை என்றால் என்ன என்றால், போராடுகிற மக்களை, இங்கே பாரு, கோரிக்கை வச்சு போராடுகிற மக்களை அடித்து இழுத்து, இந்த பாரு, இந்த ராத்திரியா தூக்கிட்டு மாற்றுத்திறனாளிகள் அவர்கள், இந்த பாரு, மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வச்சு போராடும் போது அந்த போராட்டத்தின் கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றாமல் பல நாட்கள் போராட அனுமதிச்சு நள்ளிரவில் ஒரு பாரவந்தை கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு அதில் இரவோட இரவாக ஏற்றி கொண்டு போய் காட்டுக்குள், அடர்ந்த காட்டுக்குள் அங்கும் இங்குமாக இறக்கி விட்டு வந்ததற்குல அது சர்வாதிகாரம் அல்ல என் உடன் பிறந்தவனே, கொடுங்கோன்மை. அதுக்கு பேர் என்ன? கொடுங்கோன்மை. காவல் நிலையத்தில் வச்சு விசாரணைங்கிற பேரில் அடித்து கொள்றது இருக்குல்ல, அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை, அது கொடுமையான பயங்கரவாதம். அது விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கேள்வி யாரும் கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்க. சும்மா உட்காந்துக்கிட்டு சர்வாதிகாரின்ட்டார், அப்படிதான் ஆட்சி செய்வேன், போட்டா போடு, போடலன்னா போ. இந்த பாரு, இந்த சிஏஏ போராட்டத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு போறது பாரு. கோரிக்கையை ஏற்கிறியா இல்லையா? ஜனநாயகம்னா மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மக்களின் போராட்டங்களுக்கு, கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து மதிப்பளித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கத்தான் மக்களால் உருவாக்கப்பட்ட அதிகாரம், கொடுக்கப்பட்ட அதிகாரம், உருவாக்கப்பட்ட ஒன்று அரசு. அது மக்களை அடித்துக் கொள்ளும், சுட்டுக் கொள்ளும், அடிவுறுத்தும். அவனை தூக்கி வீசும்னா எப்படி? போராட்டங்களை அடித்து நொறுக்கி நீர்க்கடிக்கை செய்யும். அப்படின்னா எப்படி? அது சர்வாதிகாரம் இல்லை என் உடன் பிறந்தவனே. அதற்கு பேர் தான் கொடுங்கோன்மை. அதுக்கு பேர் தான் கொடுங்கோன்மை. இங்கே பாரு, இது எப்படிப்பட்டதுன்னா, இது நல்லா கவனிச்சுக்க. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு ஆலைக்கு கேட்குறோம். பல போராட்டங்களுக்கு நானே போய் முன்னின்று போராடி இருக்கேன், 3-4 முறை. அந்த போராட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையால் நிலத்தடி நீர், நம்முடைய நிலத்தடி நீர் நஞ்சாயிருச்சு. நஞ்சினா அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் வந்துடும். மீத்தேன் இடத்துல, ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்துல, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி எடுத்த இடத்துல யுரேனியம் கலந்துடும். யுரேனியம் கலந்த அந்த நீரை குடித்தா அது என்ன செய்யும்? உடலில் பல்வேறு நோய் கொண்டு வந்து பிறக்கிற குழந்தைகள், அப்படி சொல்லுது, சராசரி குழந்தைகளாக இருக்காது, உடல் நலம் பாதிக்கப்பட்டு பிறக்கும், மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கும், அப்படி தான் பிறக்கும். அதை வந்து இப்போது பீகார்லாம் என்ன சொல்கிறான்னா, தேர்தலுக்கு முன்னாடி பேசாமல் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அறிவிப்புறான், 10 மாவட்டங்களில் நீரில் யுரேனியம் கலந்துருச்சு இந்த நச்சு ஆலைகளால், அதை பயன்படுத்தாதீர்கள்ட்டு போயிட்டான். அப்போ தண்ணிக்கு என்ன குடிப்பான்? ஈரோடு பெருந்துறையில் என் உடன் பிறந்தவனே ஒரு சிப்காட் தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இருந்து அரசு ஒரு அறிவிப்பு விடுது, 26 கிலோமீட்டருக்கு தண்ணீர் கெட்டு போனது, யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்காதீன்னு. உங்கள் மகன் தான் கேட்டேன், அப்போ 27வது கிலோமீட்டரில் தண்ணி எடுத்து குடிக்கலாமா? அதுக்கு உறுதி இருக்கான்னு கேட்டேன். எவன்கிட்ட பதில் இருக்கு? எப்படி அளந்த 26 கிலோமீட்டருக்கு யுரேனியம் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லைன்னு யார் தான் எப்படா சொன்னேன்? எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ தடுக்க என்ன வழி? இந்த நச்சு ஆலைகளை என் தாயின் மடியிலிருந்து தூக்கணும். விளங்குதா? அதுக்கு போராடிய போராட்டம். இவன் என்ன சொல்றான்? தாமிரத்தின் பயன்பாட்டை பற்றி கவலைப்படாமல் போராடுகிறார்கள். தண்ணீரின் பயன்பாட்டை பற்றி பேசாத இவன் தாமிரத்தின் பயன்பாட்டை பற்றி பேசுறான். ஏன் தமிழ்நாட்டுக்கு மண் தாமிரம்? ஏன் எங்க வேணாம் தயாரி? ஏன் இந்த முதலாளி எங்க? அனில் அகர்வால் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான், குடும்பத்தோட லண்டன்ல போயிருக்கான்.
இதான் பாதுகாப்பானதானே? இங்கே தானே உன் தொழிற்சாலை இருக்கு, ஏன் வெண்ணெய் இங்கே வந்து நீ வீடு கட்டி குடிக்கிறேன்? அந்த ஆலைக்கு பக்கத்தில், ஆலைக்கு உள்ளே பெரிய சுவர் எடுத்து மாளிகை கட்டிக்கிறேன். இருக்க மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள் அதிகாரிகள். அது பாதுகாப்பானதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே இருங்க, வீடு இங்கே கட்டிருங்க, நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கோம். ஒரு அதிகாரி இருக்க சொல்லு மாட்டான். ஆட்சியில் இருந்தவர் புரட்சி தமிழன்னு போட்டுக்கிறாரு. மக்களின் புரட்சி அது, கட்சி இல்லை, கொடி இல்லை, தன்னெழுச்சியான மக்களின் கிளர்ச்சி. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு போராடி, அந்த டங்ஸ்டன் இதுக்குன்னு இப்போ சுரங்கத்துக்கு எதிராக போராடி நிறுத்தினமே, அதுபோல் இந்த தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் மக்களின் போராட்டம். அந்த போராட்டத்தை அறிவு சமூகமே, என் அன்பு பெற்றோர்களே, உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, மக்கள் போராடி வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க, இதான் போராட்டம். மனு கொடுக்க வரும்போது நேர்மையான ஒரு அரசு, ஒரு ஆட்சி முறை எப்படின்னு இருக்கணும். ஒரு இடத்துல தடுப்பான், இவ்வளோ பேர் வேண்டாம், தடுத்து காவலர்கள் தடுத்து ஒரு 5 பேர் குறிப்பாக வாங்க, ஆட்சியர்கிட்ட நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு போங்க, உங்கள் கோரிக்கையை சொல்லிட்டு போங்க, முடிஞ்சிட்டது, பிரச்சனை முற்று பெற்றுச்சு. ஆனால் வருகிறவர்கள் பொதுமக்கள், மக்கள் கலவரம்தான் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி கணித்தீர்கள்? யார் இடத்துல பதில் இருக்கு? அப்படியே கலவரம் செய்தாலும் தண்ணீரை பீச்சி அடிக்கணும். முதல்ல கண்ணீர் புகை குண்டுகளை தடியடி நடத்தி கலைக்கணும், இல்லை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கணும். இதுதான் நடைமுறை, இதுதான் கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் கலவரம் செய்வார்கள் என்று தொலைதூரத்திலே குறிபார்த்து சுடுகிற ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை கொண்டு வந்து அவர்கள் கொண்டு வந்து வாகனத்தை நிறுத்தி அதன் மேலே ஏறி இருக்க வச்சு வருந்த ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பே சுட்டு கொள்வது எப்படி சர்வாதிகாரமாகும்? இது கொடுங்கோன்மையா சர்வாதிகாரமா? இது முதலாளிகளுக்கான அதிகாரம் என்று நான் சொல்றது அதுதான். இந்த நாட்டில் இப்போ கூட நீ பணம், வாக்குக்கு காசு கொடுக்கிறவனுக்கு வாக்கு செலுத்துற, இலவச அறிவிப்பு கொடுக்குறவனுக்கு கொடுக்குற பணம், நீ ஒரு நாள் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா வாங்குற, அவன் 3 லட்சம் ஓட்டுனா 20 கோடி 30 கோடியை முதலீடு செய்கிறான். முதலீடு செய்கிறவன் 30 கோடியை 300 கோடியாக பெருக்கிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில், நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அப்போ முதலாளி லாப தேவையை குறிவைப்பானா, மக்கள் சேவையை கவனிப்பானா என்பதை நீ யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதில் என்ன நுட்பம்னா, முதலாளிகளுக்கான அதிகாரத்தை தான் நீங்க கட்டமைக்கிற. ஏன்னா பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அப்ப பணம் இல்லாதவன் கனவுலையும் நினைக்க முடியாது. அப்ப கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும், மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்துவிடும். அப்ப மக்களுக்கான ஆட்சி ஒன்று இருக்காது. மக்களாட்சி செத்து மண்ணோடு மண்ணா போகும். அப்ப பணநாயகம் பல்லிழிச்சு சிரிக்கும். 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்படும். 95 விழுக்காடு உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கம், அன்றாட உழைக்கா மக்களுக்கான அதிகாரம் இருக்காது. அவனுடைய குரல் வலை நெரிக்கப்படும். திடீர்னு வீடு ஆக்கிரமிப்பு நீடிப்பான், திடீர்னு குடிசை காலி பண்ணுவான், திடீர்னு நிலத்தெடுப்பான், விளைஞ்ச நிலத்துல உழுவான் டிராக்டர் வச்சு. ஏன் தொழிற்சாலை வருதும்பா? ஏன்னா நீ குரலற்றவன், அரசியல் வலிமையற்றவன், அதிகார வலிமையற்றவன், அடிமை. அப்ப என்ன செய்யணும்? பணம் எவன் கொடுக்கிறானோ அவனை தோக்கடிக்கணும். முதலாளிகளுக்கான அதிகாரத்தை வீழ்த்தி உழைக்கும் மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்கணும். அதுக்கு பேர் என்ன? மக்களாட்சி. அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். புரியுதா? இப்ப தெரியுதா எதுன்னு? இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவை யார், சுட சொன்னவை யார், இதுவரை தெரியாது. அருணா ஜெகதீசன் நீதியரசருக்கு முன்பு, அம்மாவுக்கு முன்பு 3 மணி நேரம் நின்று நேரடி சாட்சியம் அளித்த மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதில் என்ன பயன்? அறிக்கை கொடுத்து என்னாச்சு? தூக்கி ஓர போட்டு போயிட்டாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிக்கு பணி உயர்வு, பணியிட மாற்றம். அதுலேயும் பாதுகாப்பு படையிலே அதே அதிகாரிக்கு அதே தூத்துக்குடியிலே பணி நியமனம் செஞ்சது இந்த திமுக அரசு. என்னது இந்த ஆட்சி முறை? சர்வாதிகாரம் அல்ல என் உடன் பிறந்தவனே, கொடுங்கோன்மை. சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு ஆட்சியை நீங்க பார்த்துருக்கியா? பாருதான். இப்போ இதே மாதிரி ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை வெட்டவ போயிட்டோம்ட்டு சந்திரபாபு நாயுடு ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது, போன தடவை இருக்கும்போது சுட்டு விட்டாப்ல. இப்போ அது சர்வாதிகாரம்ங்கிறது, அது அந்த மாதிரி ஆட்சி முறைனா, முறைப்படி சட்டப்படி இவர் வெட்டிட்டாங்க அப்படின்னு சான்றுகளோடு பிடிச்சு கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தா, தமிழ்நாட்டு அரசு இவருக்கு செய்யலைனாலும் அந்த குடும்பம் சார்ந்தவங்க ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி ஒரு வருஷம் இல்லைனாலும் 6 மாதம் வழக்காடி வெளியில் எடுத்து வந்திருப்போம். அது சர்வாதிகாரம். ஆனால் சுட்டு போட்டாம்பார், மரக்கட்டையா சுட்டு போட்டாம்பார், அது சர்வாதிகாரம் இல்லை. உடன் பிறந்தவனே, கொடுங்கோன்மை.
பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம், அரச கொடுங்கொன்மை. தூத்துக்குடியில் இருந்த துப்பாக்கி சூடு அரச பயங்கரவாதம். போராடின மக்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி ஆக வேண்டும் தீவிரமாக போராடின தீவிரவாதம். அந்த மக்களை சுட்டு வீழ்த்தியது பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம். தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் வேறுபாடு, சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கும் வேறுபாடு விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர் கூட இப்படி நடத்த கிடையாது, உங்களுக்கு இப்படி நடத்திக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. இப்போ ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். யாரு? தமிழ் சமூகத்தின் அறிவு சொத்தாக இருக்கிற பேரறிஞனாக இருக்கிற நம்முடைய ஐயா இறையன்பு அவர் என்ன சொல்றார்? ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுக்கு சான்று உங்க மகன் காட்டுறன் பாரு. எப்படி சர்வாதிகாரம்னா என்ன, அன்பான சர்வாதிகாரம்னா என்ன? அன்பான சர்வாதிகாரம், அன்பான என்னன்னா தன்னலமற்று மக்களின் நலன், நாட்டின் நலன், பிறரின் நலன், அதான் அன்பான. எதுக்கு சான்று காட்டுறேன் பாரு. இப்போ இது ஒரு பனை. இந்த பனை மரம் எடுத்தவொடனே அதுவா பனை ஆயிருதா? இல்லை. அப்ப எப்படி வரும்? கருக்கு குட்டியா வரும், கருக்கா வரும். இந்த பாரு, இங்க பாரு எப்படி வருது. இந்த பனையாவதற்கு முன்பு எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இது எப்போ பனை ஆகுது? இங்க பாரு, எப்போ பனை ஆகுது? எப்போ உனக்கு பனையாகி பலன் தருது, நொங்கு தருது, பதநீர் தருது, கற்பட்டி தருது, கல் தருது. எது இப்போ எப்படி எப்போ பனை ஆகுது? பாரு ராஜா, இங்கே பாரு. ஒருத்தன் இந்த மட்டையை கத்தியை வச்சு பனையின் இடுப்பை இப்படி கீறி மட்டையை கழிக்கணும். இப்போ என்னது? பனைக்கு இடுப்பில் இப்படி கீறாம்பார் உடம்புல, பனைக்கு வலியை பொருள்படுத்தாமல் விட்டுட்டா பனை அப்படியே பனைய கருக்கா இருந்து பனையாகாது, பலனும் வராது. அப்போ பனைக்கு ஏற்படுகிற அந்த தற்காலிக வலியை பொருள்படுத்தாமல் அதை உடம்பை கிழிச்சு மட்டையை கழிச்சு பனையாக்குறானே, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இப்போ இந்த ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க. இப்போ பாடம் நடத்தும்போது பாடம் பிள்ளைக்கு மண்டையில் ஏறலை, கவனத்தில் போய் சேரலை, நினைவில் நிற்கலை. அப்போது இந்த பாடத்தை செல்லக்குட்டி தம்பி 3 முறை ஏட்டில் வீட்டு பாடமாக எழுதி வா என்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிது. அது அந்த மாணவன் பார்வையில் அந்த ஆசிரியர் சர்வாதிகாரியாக தெரிவார். யோ இந்த டீச்சர் ஐயோ அப்படின்னு. ஆனால் ஆசிரியருக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லை. மாணவனின் நலன். அந்த மாணவன் பார்வையிலே ஆசிரியர் சர்வாதிகாரி, ஆனால் அதில் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். பயன் என்ன? மாணவனின் எதிர்காலம். அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இது யார் பாரு, இது எனக்கே நடந்தது. தெருவில் விளையாடிக்கிட்டு இருப்போம், சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு நடந்தது. எங்கள் அம்மா அப்படி போகும்போது, ஐயா பசியோடு இருக்காதையா, ஏறு பொழுது மயக்க வந்துடும், சாப்பிட்டு போய் விளையாடியா. சரிம்மா. அப்புறம் விளையாடிட்டு திருப்பி வந்து, ஐயா சொல்கிறேன்னு கேளியா, போய் சாப்பிட்டு வந்துறியா. இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம். அம்மா சொல்லும், சாப்பிட்டு போய் விளையாடுப்பா. விளையாட மாட்டோம், விளையாடிட்டே இருப்போம். அப்போ ரொம்ப நேரங்கள் திருப்பி வந்து, உனக்கு அறிவில்லை, எத்தனை தடவை சொல்கிறது, ஏண்டா சாப்பிட்டு வந்து விளையாட கேட்க மாட்டா, எவாடா. அப்போ அம்மாவை பார்க்கும்போது மயன், ஏன் அம்மா அப்படி நடந்துக்கிறது, சர்வாதிகாரம் மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு. ஆனால் மகனின் பார்வையில் தாய் சர்வாதிகாரி. தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதில் யார் இருக்கு? இந்த தாயே சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ, எப்படியா போ அப்படின்னா பிள்ளையா இருக்குமா பேயா இருக்குமான்னு பார்த்துக்க. இந்த தாயின் பேரன்பில் தான் ஒரு மகன் ஆகச் சிறந்த மனிதனாக உருவாகிறான், வளர்கிறான். ஆசிரியரின் கண்டிப்பும் தாயின் வளர்ப்பும் தான் ஒரு மகனை மனிதனாக மாற்றுகிறது. அதுக்கு பேர் தாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளங்கிடுச்சு. இந்த குழந்தை இருக்கு பாருங்க, இந்த குழந்தை மருத்துவமனையில் படுத்திருக்கு, சாக கிடக்குது. மருத்துவர் டாக்டர் கையில் ஊசி இருக்கு. ஊசியை போட்டால் குழந்தை பொழைக்கும், போடும்போது குழந்தைக்கு வலிக்குமேனு வலியை பொருள்படுத்தி ஊசியை போடாமல் போயிட்டா குழந்தை பொழைக்காது. வலியை சற்று நேரம் வலிக்கிற அந்த வலியை பொருள்படுத்தாமல் போட்டால் குழந்தை பொழைக்கும். அப்போ வலியை பார்க்காமல் ஊசியை போட்டு குழந்தையை பொழைக்க வைக்கிற முயற்சி இருக்கு பாரு, அதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. இந்த ஆட்சி முறையைத்தான் உங்கள் மகன் இந்த நாட்டில் கொடுப்பேன் என்று சொல்கிறேன். இப்போ வேக கட்டுப்பாடு வச்சிருக்கோம். இப்போ 60 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் நீ போகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 60 கிலோமீட்டரில் தான் போகணும். அதுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் வேகம் கூட போயிட்டீங்கன்னா கூட
அங்கே இங்கே வர வேக கட்டுப்பாட்டு அறை எங்கே இருக்கும். இந்த மாதிரி வீதியில் நிற்கிற டிராஃபிக் போலீஸ் இருக்காது நம்ம ஆட்சியில். குளிரூட்டப்பட்ட கண்ணாடியில் அந்த ஊரில் ஆவடியில் போட்டு காட்டுறேன். ஆவடியில் இங்கே நேரம் இல்லை அங்கே என்ன ஒன்று உட்காந்துருப்பாப்ல. நீ போகும்போது ராஜா எல்லா பக்கமாக வளைவை போட்டு கண்காணிப்பு கருவியை பொருத்திருப்பேன். கீழே ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று, தப்பிக்கவே முடியாது. அப்படி சரன்னு தாண்டி போனோன்னே கிங் அங்கே அவருக்கு வரும். வண்டி எண்ணம் படம் எல்லாம் வந்துடும். அடுத்த நிறுத்தத்தில் குறுக்க வந்து நின்றுவாப்புல. அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்ற அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுது. இல்லை தாந்தோண்டித்தனமாக எல்லா இடத்தையும் எப்படி வேணாலும் போவான். நம்ம ஐயா தமிழர் அறிவினுடைய தமிழ் அறிவின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் சொல்கிறாங்க, என் நாட்டு மக்கள் என் நாட்டை விட்டு உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிற என் நாட்டு மக்கள் நம் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வந்தால் அந்த சட்டத்திட்டத்தை எதையுமே கடைப்பிடிப்பதில்லை. காரணம், இந்த நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். அதை தான் உங்கள் மகன் என்ன சொல்கிறேன், கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக வராதுங்கிறேன். அவர் சொன்னது தான். இந்த பாரு, அவர் அப்படி சொல்கிறாரு, நான் அப்படி சொல்கிறேன். இப்போ என்ன செய்கிறாருன்னா, எப்படி எந்த நாட்டுக்கு போனாலும் கடைபிடிக்கிறான். மலேசியா போனால், சிங்கப்பூர் போனால், துபாய் போனால், அரபு நாடு போனால், அமெரிக்கா போனால், ஆஸ்திரேலியா போனால், அந்த நாடு என்ன சட்டம் சொல்லுதோ அதை அப்படியே கடைபிடிக்கிறான். ஆனால் இங்கே பாரு எப்படி ஒழுங்காக இருக்கான் பாரு. அந்த நாட்டில், சொந்த நாட்டில் சாலையில் ஒன்று கடிச்சு விடுவான், குப்பையை தாறுமாறாக போடுவான். எப்படி போடுறான் பார்த்துக்க, சரி புருன்னு போவான், வண்டி எப்படி நிறுத்துவான், அப்படி ஓட்டுவான். இது என்னங்கள் புரியுதா? அதுதான் அவர் சொல்கிறாரு, ஒழுங்குக்கு வராதுன்றப்பல. இப்போ நீங்கள் கேட்டீங்கள, அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியை செய்தது யாருன்னு? நம்ம தாத்தன் தான். நம்ம தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இந்த வாரம் காட்டுறேன் பாரு. என்ன செய்கிறாருன்னா, வைகை அணையை கட்டுறாரு. வைகை அணையை கட்டுறாரு தாத்தா. அது நீரை தேக்கி பாசனத்துக்கு பயன்படுத்தணும், வேளாண்குடி மக்களை வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டாப்புல. இப்போ என்ன செய்யறதுன்னா, 20 கிராமத்தை வெளியேற்றுறாரு. அதில் நம்ம ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து கிராமமும் இருக்குது, அவர் கவிதையிலே எழுதுனது இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்துட்றாரு. அதான் அன்பான சர்வாதிகாரம். கொடுங்கணும்னா போடா இருடா போரான்னு சுட்டு அப்படிலாம் சொல்லலை. அழகாக கெஞ்சி இந்த இடத்துல போய் குடியிருங்க ஐயா என் பிள்ளைகளேன்னு கொடுத்துட்டு, அதுக்கு இழப்பீடும் கொடுத்துட்டு, இந்த 20 கிராமத்தில் இருக்கிற நிலப்பரப்பை எடுத்து வைகணையை தாத்தா கட்டுறார். நல்லா கவனிச்சுக்க. கட்டிட்டாரா? கட்டிட்டு திறக்க போகிறாப்புல. திறக்க போகும்போது இன்னைக்கு பல மாவட்டம் செழித்து வளருது. வரக்கூடாதுன்னு 300 பேர் கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு, காமராஜர் திரும்பி போ, வராதே, போராட்டம். அப்போது உள்ளே இருந்தவங்க ஓட்டுநர்லாம் ஐயா திரும்பி போயிடலாம்ங்கிறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, இப்படி விலைக்கு ஓட்டுன்னே, இப்படி விலைக்கு ஓட்டன்னே, திரும்பி போயிட்டு போ. மறுபடி வண்டியை விலைக்கு ஓட்டி போகிறாப்புல. வர வேண்டாம்னு சொன்னவங்க 300 பேர் அங்கே போனால் வண்டியை விட்டு இறங்கினா 10,000 பேர் மாலையோடும் தாளத்தோடும் பூவோடும் ஆரத்தியோடும் காத்திருக்கான். பெருந்தலைவரே வாங்க, எங்கள் தெய்வமே வாங்கன்னு, வாழ வச்ச தெய்வமே வாங்கன்றான். இப்போ இறங்கினவன தாத்தா திரும்பி போகலாம்னு சொன்னவர்கிட்ட கேட்குறாரு, எதை பார்க்க சொல்கிற, 300 பேரையா 10,000 பேரையாங்கிறப்பல விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இதை தான் நம்ம தாத்தே இளந்தரையனார், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுங்கிறான். 1000 பேர் வரவேற்கிறான். இன்னைக்கு வைகை அணையில் இருந்து பல மாவட்டங்கள் பயன்பெறுதென்றால், அதே மாதிரி தான் ஆலியார், கோயம்புத்தூரில் ஆலியார் அணை செழிப்பாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயன்பெறுதென்றால் அந்த மகனின் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். எப்படி கேரளாவில் இந்த மலை இருக்குல்ல, இந்த காற்றுல மலை, இந்த மலைக்கு அந்த பக்கம் தண்ணி கிடக்கு, சும்மா கிடக்கு. அந்த தண்ணியை இங்கிட்டு கொண்டு வரணும்னா இந்த மலையை குடஞ்சி உள்ளே போகணும், குடஞ்சி உள்ளே போகணும். 2-3 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போயிட்டோம்னா, இந்த மலையை அறுத்து உள்ள 4-5 கிலோமீட்டருக்கு போய் அங்கிட்டு போயிட்டா அந்த இது வழியே தண்ணி ஓடியாந்துடும். ஓடியாந்தால் இங்கே அணையை கட்டி தடுத்து நம்ம ஆலியார் அணை இருக்குல்ல, அதை நம்ம பயன்படுத்திடலாம்னு நினைக்கிறாப்புல. இப்போ அவர் கட்டினது அந்த அணை. இப்போ என்ன செய்கிறாரு, இந்த மலையை குடைகிறார். இன்றைக்கி இருக்கிற நுட்பம், இன்றைக்கி எல்லாம் அப்படி ட்ரில் போடுறது, கரகரன்னு அறுக்கிறது, அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்படி சரசரசன்னு அறுத்து 1 மாதத்தில் எடுத்து விட்டு போயிடுவான், ஒரு வாரத்தில். ஆனால் அன்னைக்கு அந்த நுட்பமில் வெடிகுண்டு வச்சு, சின்ன சின்ன வெடிகுண்டு வச்சு தான் இருக்கணும். கடப்பாறை இந்த சுத்தியில் வச்சு பேத்து அப்படி போகணும். அப்போது அது கடும் பணி. அப்போது அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, இது கடினம்தான் ஆனால் வழி இல்லைன்னு முடிவெடுத்து, உள்ளே போயிட்டு திருப்பி வந்தால் பணம், இல்லைன்னா பணம். இதுதான் நிலைமை. அதை கவலைப்படாமல் குறைஞ்சது ஒரு 200 பேர் 300 பேர் இறந்துருப்பான். அவன் உயிரை கொடுத்து நமக்கு நீரை கொடுத்தான். இந்த மாதிரி தாத்தா இப்படி பண்ணி அந்த மலையை குடஞ்சி போய் அந்த பக்கம் இருக்க தண்ணியை கொண்டு வந்துட்டான்டா. இதாண்டா ஆலியார் அணை. இந்த செயல் தாண்டா
தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அவன் செத்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மண் செழிப்பாக இருக்குன்னா நம்ம தாத்தன் கட்டுன அணைடா அவன் செஞ்ச அந்த செயல்றான். அந்த செயல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இவன் யாரு? சீன புரட்சியாளர் மா செத்துங்கு, மாவோன்னு நம்ம சொல்லுவோம். இவன் மஞ்சள் நதின்னு ஒரு நதி அந்த நாட்டில் வறுமையை போக்குது போடு வருது. சீனா மஞ்சள் நதி தெரியும். இந்த நதியை கொண்டு வர தண்ணியை கொண்டு வர பல ஆயிரம் பேர் இறந்துருக்கான். இப்படி போகும்போது செஞ்சனை போகும்போது அவன் என்ன பண்ணுறான், சில பேர் இறந்து போயிடறான். இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுங்கிறான். எப்படி முழக்கத்துன்னு வைக்கிறான் பாரு. அங்கே போய் நின்ட்டான். பெரிய மலை இருக்குது, நம்ம தாத்தாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய மலை இருக்குது. அந்த மலையை பார்க்கும்போது மாவை சொல்கிறாரு, மக்கள் 1,00,000 பேர், இந்த மலையை எப்படி தகர்க்கிறதுன்னு மக்கள் மலைக்கும் போது சொல்கிறாரு, மக்கள் நாம் தான் 1,00,000 பேர், கைகள் 2,00,000ங்கிறான். நம்பிக்கை கொடுக்குறான். அடா உடைகிறான். உடைச்சு தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து மஞ்சள் நதியை கொண்டு வந்து சீனாவை செழிக்க வைக்கிறான். இந்த செயலுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. இப்போ அந்த போக்குவரத்து பேருந்து 60 பேர் போகிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே பேருந்தை ஓட்ட தெரியும்னாலும் எல்லாரும் ஓட்டக்கூடாது, ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். எல்லாரும் ஓட்டினீங்கன்னா சரிங்க இப்படி பிடிச்சிருப்பீங்கன்னா ஊர் போய் சேர மாட்டீங்க. எங்கே போய் சேருவீங்கன்னு பாரு. எங்கே போய் சேருவீங்க? எல்லாரும் அப்படி ஓட்டு இப்படி ஓட்டுனா ஊருக்கு போக மாட்டீங்க, மேலே போயிடுவீங்க. இந்த கப்பல் இருக்குல்ல, 1000 பேர் போகிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். கப்பலில் இருக்க எல்லாரும் கப்பலை ஓட்டணும்னு நினச்சா நீ கரை சேர மாட்டா ராஜா. அதுதான் இந்த ராஜா சர்வாதிகாரம் ஒழுங்கு. இவன் பாரு உலகத்தில் உனக்கு முன்மாதிரி. 1 கோடி எறும்புனாலும் ஒரே மூளையாத்தான் இயங்கும். எப்படி போகிறான் பாரு. இப்படி நீ சாலை விதி எப்படி பாரு, ஒரே மாதிரி நடந்து போவான். ஒரே மாதிரி இப்படி போகிறது அப்படி போகிறது குறுக்க போகிறது, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு பாரு எப்படி ஓடுறான் பாரு. ஒரே மாதிரி முன்னாடி ஒரு எறும்பு போகுதுன்னா தலைமை எறும்பு அது எப்படி எங்கே தண்ணிக்குள்ள போனால் தண்ணிக்குள்ள போகும், மரத்து மேலேன்னா மரத்து மேலே போகும், பாறையிலேன்னா பாறையில் போகும், எங்கே போகுதோ போகும். ஒரே மூளையாக தான் இயங்கும். இதுதான் ஒழுங்கு, சமூக ஒழுங்கு நெறி. இதுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த சிங்கப்பூர் மலேசியா இருக்குல்ல, இந்த சிங்கப்பூர் மலேசியா வந்து வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ், தீண்டப்படாத நகரங்கள். அப்படி இருந்த நகரத்தை ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியான்னு உருவாக்குனான்னா ஒரே ஒரு தலைவன் பாரு. இவன் யார் தெரியுதா? லீ குவான் யூனும் மாபெரும் தலைவன். பெரும் கனவு கொண்டு தன் ஒற்றை அவன் சிந்தனையால் அந்த நாட்டை செதுக்கினான். சிங்கப்பூரை உன்னுடைய நாட்டில் ஒரு மாவட்ட அளவு தான் அது, உன் மாநிலத்தில். இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வியிலே மருத்துவத்திலே ஊழலஞ்சமற்ற நாடாக இருக்குன்னா அந்த ஒற்றை மகனின் மூளையில் இயங்குச்சு. அவன் ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். எனக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன் முக்கியம் இல்லை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறான். அதை தான் ஓ மகன் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறேன், அடுத்த தேர்தலை பற்றி இல்லை. அடுத்த தேர்தலில் வெற்றி அடைய நினைச்சிருந்தால் நான் 5000 தாரேன், இல்லை 50,000 கூட தாரேன், உனக்கு வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன். சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நான் உன்னை ஏமாற்ற தயாரா இல்லை. என் ஆத்தாளையும் அப்பனையும் என் அண்ணனையும் தம்பியவும் என் பிள்ளைகளையும் என் தம்பி தங்கைகளையும் ஏமாற்ற தயாரா இல்லை. இதையெல்லாம் இந்த கொடுமைகளை மாற்ற வந்த மகன். அவன் என்ன சொல்றான்? நம்ம பிள்ளைகளுக்கு தாய்மொழியிலே கல்வி கற்பிக்கப்படுங்கிறான். அதை தான் உங்க மகனும் சொல்றேன். பயிற்று மொழி தமிழ், கல்வி மொழி தமிழ், பாடமொழி ஆங்கிலம். உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. விரும்பினால் எம்மொழியும் கற்றுக்கொள்ளுவோம், ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்று கொள்ளுவோம். அதான் எங்கள் மொழி கோட்பாடு. ஒரு வளம் இல்லை, கடல் தான். ஒரு வளமும் இல்லை, பெரிய நிலமும் இல்லை, கடல் தான். ஆனால் எனக்கு எல்லா வளமும் இருக்கு. எப்படி பச்சையாக்கிட்டார் பாரு. இதை உன் மகன் என்ன சொல்றேன்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். அதுக்கு மரக்கண்டை நட வளர்க்க பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்த அரசு பணியில் 10 ஆண்டுகளில் என் பூமியை என் தாயை பச்சை போர்வையால் போத்தி விட்டுருவேன். புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறுது, மழை பெய்யல, காற்று நஞ்சாயிருச்சு, ஏர் பொல்யூஷன் ஆயிடுச்சு, காற்று, அந்த கதையே இருக்காது. மரம் நடுவதை ஒரு கலாச்சாரமாக உருவாக்குவேன். பிள்ளை பிறந்துருச்சா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரை வச்சு மரத்தை வச்சிடணும். 2 வயசா 2 மரம், 3 வயசா 3 மரம், 4 வயசா 4 மரம் நடணும்.
1000 மரம் நட்டுவிட்டால் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. மரணத்தில் அரசு மரியாதை. 100 மரம் நட்டால் ஊக்கத்தொகை, பரிசு தொகை, பாராட்டு. 10 மரக்கன்றுகளை நட்ட மாணவனுக்கு 10 மதிப்பெண்கள், பாராட்டு மதிப்பெண்கள். மாத்திரம் பாரா நாட்ட இந்த பரதேசி பயிலுமா நினைச்சுக்கிட்டியா? மரம் நடுவோம், மழை வருவோம். எங்க நடுவ? இவன் யார் தெரியுதா? இவனை போய் தட்டுனா இந்த ஃபர்கானோ பாசா இருக்குல்ல, ஃபர்கானோ பாசா அதன் தட்டினா சீமான்னு தட்டினா இவர் வந்துடுவாப்புல. அவனுக்கு தெரியுதுடா நான் சொல்கிறத அவன் நிறைவேற்றிருக்கான்னு. அந்த இப்ராஹிம் ட்ரோரே அந்த வலையொலியில் அந்த நாட்டின் ஆப்பிரிக்காவில் ஃபர்கானோ பாசாவுடைய சீமான் அப்படின்னு போட்டால் இப்ராஹிம் ட்ரோரையை காட்டிடும். என் கணவர் ஒரு 35 வயது இராணுவ வீரன் செயல்படுத்திட்டான் அந்த நாட்டை. ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த ஃபர்கானோ பாசாங்கிற அவன் தாய் நாட்டடா மாத்திட்டான். எதனால இது அவனால முடியுது? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியா. லீக்வானியால ஏன் செதுக்க முடிஞ்சது? தன்னலமற்ற மக்களின் கருத்துக்கு இல்லை, மக்களின் நலனுக்கு. எங்க அப்பா என்ன சொன்னான்? சொல்றது கேளியா, படியா, போயா, விளையாடியா. அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறைக்கு ஒற்றை சொல் தாயின் பேரன்பு. 2 வார்த்தையில் தாயின் பேரன்பு. அந்த ஆட்சியை உங்கள் மகன் தருவேங்கிறேன். இந்த ஆட்சி இருந்தால், இப்படி ஆட்சி இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னா இந்த மகனுக்கு ஒரு வாக்கை தந்து அதிகாரத்தை தான். ஓட்டை போட்டு நாட்டை கொடு, இல்லை எவனுக்கோ போட்டு எங்களை சுடுகாட்டில் போட்டு போ. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு முதிவன் ஒரு மோட்டர் பைக்கில் 4 பேர் போகிறது. இங்கே பாரு எப்படி ஒரு தாந்தோண்டித்தனம். கடையில் தெருவில் உட்காந்து குடிக்கிறது. இந்த ஒழுங்கெல்லாம், இந்த ஒழுக்கச்சிதைவெல்லாம் மாற்றி கொண்டு வருவது தாயின் பேரன்பு, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கனவு. அதை நிறைவேற்ற இந்த ஒரு கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள். எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். நல்ல நோக்கத்தை கொண்டிரு, அதுவே உன்னை வழிநடத்தி செல்லுங்கிறான். நான் நல்ல நோக்கத்தை கொண்டிருக்கிறனால தான் அது என்னை வழிநடத்தி செல்லுது. என்ன சொல்லுது? இதில் எவனோடும் கூட்டணிக்கு போயிடாத, நீ தனியா நில்லு, தனிச்சு நில்லு. செய்யறதுக்கு என்ன காரணம்? அது சொல்லுது, போயிடாத. அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை இந்த மண்ணில் வழங்கி ஒரு மகத்தான நாடாக என் நாட்டை ஒரு சிற்பி போல செதுக்கி உருவாக்குவேன் என்கிற உறுதியை என் அன்பு சொந்தங்களுக்கு, என் அருமை பெற்றோர்களுக்கு, என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகளுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மகனுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த நிலத்தில், இந்த தேர்தல் களத்தில் வரலாறு உங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பை தந்திருக்கிறது, மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை. இந்த தேர்தல் ஒன்றுதான் நமக்கு இருக்கிற மாறுதல். அதை மாற்றத்திற்கான தேர்தலாக பாருங்கள்.